கேடு வரும்போது சட்டாள நாடு அது மட்டும் அது கொண்ட கருவோ என்னுடைய கிளை பிள்ளையாக பிறந்து யாருக்கு என்ன தெரியும் என்ன அது மட்டுமா அதை அப்படி கேட்காமல் அந்த கையால் விஷத்தை கொடுத்து குடும்பமுடியாக கட்டளை நான் சென்று அவள் முகத்தில் எப்படி அவளோடு நான் எப்படி பேசுவேன் அதை நினைத்தால் பயிர் பற்றி எரிகிறது என்ன செய்வேன் அந்த சட்டாளனை மதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அடே அக்கினி கண்ணா, அந்த சட்டாளை ஒழிப்பதற்காக ஒரு உபாயம் ஒரு சந்திரம் கிடையாது.
மரமேலேத்தி கொல்ல சொன்னீங்க, அது யார் செஞ்சது? மல்லரு. கற்காலத்துல பூட்டி கொல்ல சொன்னீங்க, அது யார் செஞ்சது? மல்லரு. கடல்ல போட சொன்னீங்க, அது யார் செஞ்சது? மல்லரு. எல்லாருமே செஞ்சது மல்லர் தான் செய்யறான். அவன் செஞ்சானா ஐயோ இது இரண்டே மகாராஜனுடைய புள்ளியாச்சே, அதுவும் பாலகன் ஆச்சே, அதனால பாவபரிதம் பார்த்து விட்டுட்டு வந்துட்டாங்களா தெரியல. அவனு மேல நமக்கு சந்தேகம். ஆகையால ஏன் நம்ம அவனு இல்லாம கேட்டு இருக்கணும், அவனுக்கு வேலை இருக்கணும். நேரம் எவனை கூட்ட விட்டு வீரரான எடுத்துட்டு வரான். சரியான தந்திரம். அதே கிளிக்கண்ணா யோசனை முன்னாடியே தோன்றவில்லை. இவ்வளவு நேரம் வரைக்கும் அவனை விட்டு வந்திருந்த ரொம்ப மகா தப்பு. அந்த அக்கினி கண்ணா காலையிலே தோன்றி மேற்கே மறைகிறது. என்ன மறைகிறது? சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் கர்ப்ப சுதராக விளங்கக்கூடிய யம தர்மன் பூத்தன் காலன் சந்தன் இருக்க போலவே பல்ல
மண்டலி குண்டலி திருநரை சிவகுமர அதிதூரன் திருவர சரசரவன அதித்த முகந்தம் பகலிப்புரை தோணும்படியான அஞ்சாவது தேவரும் பயன்வல்ல முனிவரும் உள்நாட்டு குறும்பரும் அயல்நாட்டு பகைவரும் யமன் கூத்தன் காலன் அந்தன் என்றால் பிடிக்க வேண்டும். அப்படி இருக்க பாவியாகிய இளைஞர்கள் சிக்கிக்கொண்டு என்னுடைய நாடோ சாமலாபுரி வேந்தன் நாட்டுக்கு வேந்தன் சொல்லக்கூடியது தர்மம். உனக்கு வந்து முடிவுன்னு சொன்னாக்கா அப்படி தானே பண்ணுவோம். மீதி யாரும் சொல்ல மாட்டேன். அப்படி தொட்டே ஆனால் ஒரு வயது இடைய அளவிலே மகமேது வருவதுமே சிமாதனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. மகாராஜா தர்மம் என்று அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி வரவாடி தெரியுமா? எனக்கு ஏன் வந்து எருமை வாங்க முடிச்சாங்கன்னா முதல் மேல உட்காந்து சொன்னாக்கா நிறைய உயிரை கொண்டுட்டே போயிடும். கொஞ்சம் ஆடி அசைஞ்சு போச்சுனாக்கா பொறுமையா கொஞ்சம் புத்தி போகலாம் அப்படின்றதுக்காக எறும்பு கடை வாங்க கொடுத்துறாங்க. ஆமா பொறுமையா. அது எவ்வளவு பொறுமையா போகுது தெரியுமா? ஒரு மணிக்கு வந்து 100 யாசனை தூரம் போகுமா. ஒரு மணி ஆனது எருமை கடா செல்ல வேண்டுமானால் 100 மைல் வேகம் ஓட வேண்டும். ஒரு யோசனை என்பது 60 மைல் 60 காலம். ஆமா அது மாதிரி 100 காலம் 100 காலம். ஆமா 6000 காலம் சொல்லுவாங்க. ஆமாங்க 6000 கிலோமீட்டர் அவ்வளோ வேகம் போகும் அந்த எருமாடு. ஆமா அந்த கிளம்பி வரக்குள்ள கட்டி ஈட்டி சொல்லக்கூடிய கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா கலவத்து போனா கலவட்டு போகணும். அந்த கைக்கு போனா மம்டி எடுத்து போகணும். சும்மா போன பாதிமுடி போனா தாளம் காசு போறீங்க. பாது குளிப்பா எதற்கு போவா காசு கையில காசு என்ன வேலை செய்யுது தெரியுமா? என்ன வேலை? பாவியாக சண்டாளன் அவன் வீட்டிலே
அடி ஊண்டி ஏவல் புரிய முடியாது. அடி ஊண்டி ஏவல் செய்ய வேண்டும். ஏன்னா இவன்தான் எல்லாமே முடிக்கிறாங்க. அந்த நிலனுடைய ஆக்கிரி கட்டுட்டு அடி ஊண்டி ஏவல் செய்ய வேண்டும். அது மட்டுமா செய்யலாம்? காலை என்னுடைய சாணம் தெளிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் மாதர்கள் எழுந்து சாணியை கழித்து அவளுடைய வாசலை திருப்பாங்க. இந்த வேலை இவரு வெள்ளம் செய்ய உனக்கு வந்து கொண்டு வா கை வச்சுக்கிண்டு